நேற்றைக்கு காவல்துறையிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துறை முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் உதவியாளர் என்று இளஞ்செழியன் என்பவர் பண மோசடி செய்த வழக்கு என்ற செய்தி வந்தது. ஆனால் காவல்துறை வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பிலேயே உதவியாளர் என்று குறிப்பிடவில்லை. அவர் அந்த இளஞ்செழியன் என்பவர் சிவசங்கருக்கு தான் நெருக்கமானவர் என்று கூறிக்கொண்டார் என்ற அந்த செய்திக்குறிப்பு தான் இருக்கிறது. புகாரும் அப்படிதான் இருக்கும். அவர்கள் எந்த பணிக்கு பணம் அவர் வாங்கினார் என்று சொல்கிறார்களோ அப்படி ஒரு வேலைக்கே கால்ஃபர் ஆகவில்லை. ஒரு வேலை போடணும்னா அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கான ஆட்கள் எடுக்கின்ற பணி இருக்கிறது என்று ஒரு செய்தி வரணும். அப்படி ஒன்றுமே இல்லை. அது டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்படுகின்ற பணி. யாரோ ஒரு இடத்துல போய் ஏமாந்து போனதற்கு இந்த நேரத்தில் அந்த செய்தி வருகிறது என்றால் உள்நோக்கம் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், சட்டப்பேரவையிலே இந்த அரசு மீது இருக்கின்ற தவறுகளை எடுத்து வைத்தேன் என்கின்ற காரணமும் தொடர்ந்து 2-3 நாட்களாக ஊடகங்களில் நான் பேட்டி கொடுத்து வருகின்ற நேரத்தில் இவர்கள் எதிர்க்கட்சியுடைய குரலை முறிக்க வேண்டும், நெருக்க வேண்டும் எடுக்கின்ற பல முயற்சிகளுடைய தொடர்ச்சியாக கருதுகிறேன். காரணம், ஏற்கனவே ஒரு இளைஞரை ஜென்சி திமுக என்ற அமைப்பினை ஏற்படுத்தி செயல்படுகின்ற அறிவானந்தம் என்கின்ற ஒரு இளைஞரையும் இப்படிதான் அவர் முதலமைச்சர் குறித்து அவதூறு பேசினார் என்று இரவு 1 மணிக்கு போய் அவங்க வீட்டில் போய் காவல்துறை முற்றுகையிடுகிறது. ஒரு பகல் முழுவதும் அந்த இரவிலிருந்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள். முதல்வரோடு இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்றவர்களோ கடந்த காலங்களில் அன்றைக்கு முதல்வராக இருந்த எங்களுடைய தலைவர் குறித்து என்ன வார்த்தைகள் எல்லாம் பேசினார்கள் என்பது இன்றைக்கும் ஊடகங்களில் இருக்கிறது, சமூக ஊடகங்களில் இருக்கிறது, யூடியூபில் இருக்கிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு நடவடிக்கையை கூட எடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் அப்படி பத்திரிகை சுதந்திரத்தை பயன்படுத்தி பேசியவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்திரிகை சுதந்திரத்தையோ கருத்து சுதந்திரத்தையோ விடமாட்டோம் என்று குரல் வலையை நெருக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைய வெளிப்பாடுதான் இந்த வழக்கு. அதே போல இன்றைக்கு முன்னாள் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவர்கள் இல்லத்திலும் அவர் சார்ந்த இடங்களிலும் ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் அதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது இதுபோன்று வழக்கு தொடுப்பது என்பது கடந்த காலங்களில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை விட நான் சட்டமன்றத்திலே சொன்னேன், இதை விட தாண்டி மிசாவையெல்லாம் பார்த்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இதன் மூலமாக இந்த அரசினுடைய அவலத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்லாமல் நிறுத்தலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் இவற்றை குறித்தெல்லாம் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி போராடவில்லை. எல்லா இடங்களிலும் மக்கள் தான் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் எங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் இந்த அரசை விடமாட்டார்கள் என்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. எனவே மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், இந்த புனையப்பட்டிருக்கின்ற வழக்கிற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதில் குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்டிருப்பவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் என்பவர் ஒரு கண்ணியத்திற்குரிய பதவி. தமிழ்நாட்டினுடைய வாக்களித்தார்களோ வாக்களிக்கவில்லையோ 8 கோடி மக்களுக்குமான ஒரு முதல்வர் என்ற பொறுப்பு, அந்த பொறுப்பிற்கு வந்த பிறகு அந்த பொறுப்பிற்கு தகுதியாக நடந்து கொள்ள வேண்டும். இதுவரை அவர் நடிகர், சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி இருக்கலாம், வில்லன்களிடம் வசனம் பேசியிருக்கலாம், எல்லா செய்தியும் காட்டியிருக்கலாம். தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரிப்பதற்கு அதே போல் ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை காட்டிக்கொண்டு அவர் எல்லா வேலையும் செய்திருக்கலாம். ஆனால் அவர் நின்று பேசிய இடம் சட்டமன்றம். தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய இடம் அது. உச்சபட்ச அதிகாரம் கொண்ட இடம், உச்சபட்ச மரியாதை செலுத்த வேண்டிய இடம். அதில் உச்சபட்ச மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டியவர் அந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர்கள். கடந்த காலங்களில் இந்த பொறுப்பில் இருந்தவருடைய தகுதியை எல்லாம் ஒரு முறை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். ஓமாந்தூர ராமசாமியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், இன்னும் சொல்லமென்றால் எங்களுக்கு எதிர்கருத்து கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா, இவரெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சட்டசபை பேரவை குறிப்புகளை எடுத்து அவருக்கு படிப்பதற்கு வாய்ப்பில்லை, நேரமில்லை. அவருக்கு இந்த அறிக்கை தயாரித்து கொடுக்கிறவர்களையாவது அதையெல்லாம் பார்த்து கடந்த காலத்தில் முதலமைச்சர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அவர் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சாதாரண தமிழ்நாட்டு மக்களின் ஒருவனாக என்னுடைய கருத்து. இல்லை, அதாவது ஏற்கனவே இருக்கின்ற திட்டம் போட்டு தான் அவங்க கொண்டு வராங்க. அதில் ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அரசு பேருந்து வாங்குவதாக இருந்ததை
இன்றைக்கு நிறுத்திவிட்டு அதில் ஏதோ குற்றம் இருப்பது போன்ற ஒரு செய்தி வருகிறார். உண்மையான அதில் இருக்கின்ற செய்தி என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். மின்சாரத்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ பொருளாதாரத்திற்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் என்ன திருப்பி பார்த்து கடைசியாக வெள்ளை பேப்பர் தான் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது என்ன இருந்ததோ அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் நிதித்துறை மூலமாக வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டார்கள். புதுசாக ஒன்று சொல்ல. அதில் என்ன சொல்லப்போனால் நிதித்துறை செயலாளர் வந்து மிக தெளிவாக சொன்னார், ஒன்றிய அரசு கடன் வாங்குவதற்கு என்ன நிர்ணயம் செய்திருக்கிறதோ அந்த நிர்ணயத்திற்கு எல்லைக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கிறார்கள்ங்கிறத சொன்னார். அது மாத்திரமல்ல, செலவு செய்யப்பட்ட பணம் எந்த வகையிலும் தவறாக செலவு செய்யப்படவில்லை என்பதையும் நிதித்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார். அதே போல தான் இன்றைக்கி மின்துறையில் அறிக்கை வெளியிட்டாலும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கு என்ன கடன் இருக்கிறதோ இதே கடனோடு, இன்றைக்கி என்ன ஊழியர் பற்றாக்குறை இருக்கிறதோ இதே ஊழியர் பற்றாக்குறையோடு கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் தட்டுப்பாடு, பவர் கட்டு, இந்த பிரச்சனை இல்லாமல் மின்சாரம் எல்லா நேரமும் மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அது என்ன பிரச்சனை என்பதை கூட ஆய்வு செய்வதற்கான நேரம் இல்லாமல் திமுக மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அது ஃபியூஸ் கேரியர் காணாமல் போனதோ இல்லை உள்ள வேலை செய்கிறவங்களே துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வெள்ளை அறிக்கையும் அப்படி தான் இருக்கும் என்பது தெளிவான தன்மை. உதவியாளர் இல்லை, அவர் யாரு? நிச்சயமா. அதாவது காவல்துறை அதுக்கு தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா உதவியாளர்னு போடாம சிவசங்கருக்கு நெருக்கமானவர் என்று சொல்லி கொண்டார்னு தான் போட்டிருக்காங்க. அவங்க ஜாக்கிரதை தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஊடகங்களை செய்தி வெளியிடுவதற்கு உதவியாளர் என்று செய்தி வெளியிட சொல்லி காவல்துறை சொல்லி இருக்கிறது. சில ஊடகங்கள் அதை வெளியிட்டு விட்டார்கள். சில ஊடகங்கள் அதை வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அரியலூர்ல. அப்படி யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால சில ஊடகங்கள் அதை வெளியிடவில்லை. மீண்டும் இது தொடர்ந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் ஐடி விங், தாவேகாவோட ஐடி விங்லேருந்து சிலர் இந்த செய்தியை இந்த மாதிரி பொய்யா பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கை எடுப்போம்.